என்ன நான் கேக்குறேன், குடிச்சிட்டு வரேன்னு தெரியுது, புருஷனுங்க குடிச்சிட்டு வரானுங்க, அதெல்லாம் பொட்டாட்டிக்காரங்க வந்து அப்படியே கேட்டை திறந்துட்டு அங்கேயே நிக்கிறது எப்படி? நாங்க வரப்ப குப்புன்னு ஸ்மெல் வர அதை வச்சு சண்டை வலிக்கவா? இது என்னது இதெல்லாம் நான் கேக்குறேன். வருதுன்னு தெரியுது, நான் குடிச்சிட்டு வரேன்னு தெரியுது இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? டீசெண்டா கதவை திறந்து விட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கணும். நான் பாட்டுக்கு உள்ள போய் சாப்பிட்டு கிப்ட்டு ஆள்ல படுத்துக்கணும், டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து பழுத்தா முடிய போகுது. வீம்புக்குன்னே அப்படி நடுவுல நிக்கிறது, அப்படியே நின்றுட்டு அப்படியே உன்னை தாண்டி போறப்ப குப்புன்னு சொல்ல சீ குடிச்சு வந்தியா கருமம் அப்படின்றது. என்ன புத்தி உங்களுக்கு எல்லாம்? ஏன் இந்த மானகிட்ட கேடு கிட்ட கேவலமான ஒரு புத்தி? அப்படியே நாங்க கூனி குறுகி போயிடணும். ஐயோ எனக்கு அப்படியே அசிங்கமா. ஏன் குடிக்கும் போது தெரியாதா? ஏய் குடிக்கிறது ஒரு வீரண்டி, வீரம் குடிக்கிறது வீரன். ஆமா, அதுக்குதான் சரக்கு பேரே வீரன் வச்சாங்க. அவன் வெளியே வர மாட்டான், வந்தா போட்டு தள்ளாம போக மாட்டான். என் தலைவன் வச்சான் வீரன். அப்படி கிடையாது, குடிச்சா உன் வீரமெல்லாம் இறங்கிடும், நீ யாருன்றது காட்டிடும், அதுக்குதான் வீரன் வச்சிருக்க. நீ சாதாரணமா என்ன சண்டைக்கு போக சொல்லு, போக மாட்டேன். அதே ஒரு கோட்டரையும் கொடுத்துட்டு போக சொல்லு, அப்படியே கதகளி ஆட ரவிராஜ் கையெல்லாம். அதுதான் தைரியத்தை கொண்டு வரது யாரு? யார் அந்த நாதாரி? வீரன். அதுக்குதான் வீரன் பேரு. இதெல்லாம் சொல்லிட்டு போறேன். முதல்ல நான் சொல்றேன், இது கடைசியா வச்சுக்கோ. நான் வர்றேன், நான் லேட்டா வரேனா இந்த கதவை திறந்து விட்டு உள்ள போய் படுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோ, மறுநாள் காலைல உன் மூஞ்சில ஈ மொய்க்கும். ஒரே அடி தான். அடிப்பியா நீ? படுத்துரு அப்படியே பிளாட்டா. அடிப்பியா? இன்னொரு அடிப்பே இல்ல,